சாலையில் சாகசம் என்னும் பெயரில் நீங்கள் செய்யும் தவறால் பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்திக்கும் உயிரிழப்பவரின் குடும்பத்தின் நிலைமையை அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும். மாணவர்கள் சாலையில் ரிஸ்க் எடுப்பதை விடுத்து தன்னுடைய சுய முன்னேற்றத்தை வளர்த்து கொள்ள ரிஸ்க் எடுக்க வேண்டுமென ரோடு சேஃப்டி கிளப் எனும் மாணவர் அமைப்பு திட்டத்தினை தொடங்கி வைத்து குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பேசினார். மேலும் மாணவர்கள் காவலர்களை பார்த்தவுடன் மட்டுமே ஹெல்மெட் அணியும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹெல்மெட் போலீஸ்க்காக போட வேண்டாம், உங்களின் பாதுகாப்பிற்காக போடுங்கள். மேலும் உங்கள் பெற்றோர்களிடமும் ஹெல்மெட் அணிய கட்டாயப்படுத்துங்கள். நம்ம ஊர் சாலைகள் 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் சாலைகளில்லை, எனவே அதில் ரிஸ்க் எடுத்து சாகசம் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தினார். வாலிப வயதில் உள்ளவர்கள் சாலையில் சாகசம் செய்து விபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். நீங்கள் ரிஸ்க் எடுத்து செய்யும் சாகசம் எதிரே வரும் அப்பாவியின் குடும்பத்தின் பொருளாதாரத்தை பெரிதும் பாதிக்கும் என பேசினார். இந்நிகழ்வில் மாணவர்கள் IPS அதிகாரியாக வர நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த சந்தேகங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் கேட்டு அறிந்தனர். இந்நிகழ்வின் போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மதியழகன், கன்னியாகுமரி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன், காவல் துணை கண்காணிப்பாளர் இளம்செழியன், கன்னியாகுமரி போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவல் ஆய்வாளர் பிரபு மற்றும் காவலர்கள் உடனிருந்தனர். கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ்குமார்.